இன்றைக்கி பயாலஜியில் நெக்ஸ்ட்டு ஒரு டாபிக் தான் இது. சரிங்களா? இந்த டாபிக் அப்படிங்கிறது வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கனிசம், உயிரினங்களுடைய வகைப்பாடுகள் பார்க்குறோம். இது பெரிய பகுதி, சின்ன பகுதியெலாம் கிடையாது. பெரிய பகுதி. பாகம் 1 வரலாம், பாகம் 2 வரலாம், பாகம் 3 கூட வரலாம். ஏன் அப்படின்னா, பாகம் 1ல் மொனிரா உலகம், புரோட்டிஸ்டா உலகம், ஃபங்கி பூஞ்சைகள் உலகம் பார்ப்போம். இது வந்து முதல் ஸ்டேஜில் வரும். அடுத்தது பிளான்ட் கிங்டம், தாவர உலகம் பார்ப்போம். 3வது பகுதியை தான் விலங்கு உலகம் அப்படிங்கிறது பார்ப்போம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், பிளான்ட்லேருந்து 20% தான் கொஷின்ஸ் கேட்பான். அதிகமாக கேட்கக்கூடியது வந்து விலங்கு உலகம், அது இல்லாமல் ஹியூமன் பீயிங்ஸ் தான். சரிங்களா? கண்டென்ட் பாருங்கள். இந்த கண்டென்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு சாப்டர் நம்ம பார்த்துட்டோம், மெயின் கான்செப்ட் ஆஃப் லைஃப் சயின்ஸ் அப்படின்னு. ஸோ செகண்ட் சாப்டர் தான் இந்த முக்கியமான ஒரு சாப்டரு. ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கனிசம், உயிர் உலகின் வகைப்பாடு. 6th ஸ்டாண்டர்ட், 7th ஸ்டாண்டர்ட், 8th ஸ்டாண்டர்ட், 9th ஸ்டாண்டர்ட், என் 10th மட்டும்தான் இல்லை பொழுது, 11th ஃபுல்லாகவே இருக்குது. பாட்டனி ஜுவாலஜிலையும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குதாம்மா. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து தான் நீங்கள் படிக்கணும். எஸ்எஸ்சி ஆர்ஆர்பிலேருந்து கேள்விகள் அதிகமாக கேட்கக்கூடிய பகுதி இது. சரிங்களா? சரி, உள்ள டாபிக் உள்ளே போகலாம். இந்த டாப்பிக்கில் என்னென்ன முக்கியமானது போகிறதுக்கு முன்னாடி, இந்த உயிரி உலகம் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதனுடைய ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கனிசம். சரிங்களா? அதாவது இவங்க வந்து எப்படி இவங்களுடைய பொது பண்புகள் உள்ளன அப்படின்னு ஃபஸ்ட்டு தமிழில் பார்க்கலாம். இவங்க உயிரினங்களுடைய பொது பண்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வளர்றது, ஊட்ட முறை, அப்புறம் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்றது, வளர்ச்சிதை மாற்றம், இனப்பெருக்கம், சுவாசிக்கிறது, உறுத்துணர்வு, கழிவு நீக்கம். இதுதான் ஒரு உயிரினத்தினுடைய ஜென்ரல் ஆட்ரிபியூட்ஸ் அது. சரிங்களா? growth, நியூட்ரிஷன், மூமெண்ட், ரீப்ரொடக்ஷன், எக்ஸ்கிரிஷன், சரிங்களா, இரிட்டபிலிட்டி, ரெஸ்பிரேஷன், மெட்டாபாலிசம். இந்த வேலைக்கெல்லாம் இவங்க வந்து ரெகுலராக ஒரு உயிரினம்னா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. சரி, இவ வளர்ச்சின்னு சொல்கிறீங்களே, அது என்ன அப்படின்னு பாருங்கள். இது ஒரு இன்டென்சிக் ப்ராப்பர்ட்டி. ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கோ, இன்டென்சிக் ப்ராப்பர்ட்டி. இன்டென்சிக் ப்ராப்பர்ட்டினா என்ன? அகம் சார்ந்த உள்ளே நடக்கக்கூடிய விஷயம். வெளியில் யாராவது புஷ் பண்ணி அந்த வளர்ச்சி ஆக போகிறது கிடையாது. உள்ளே நடக்கக்கூடியது. உள்ளே இருக்கக்கூடிய செல்கள், உள்ளே இருக்கக்கூடிய பல செல்கள் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவிஷன் நடக்கும். செல் டிவிஷன் நடக்குங்க. ஸோ செல் டிவிஷன் அப்படிங்கிறது செல் பகுப்படைந்து, செல் பிரிந்து பிறகு வளர்ச்சி ஏற்படும். இந்த வளர்ச்சி எப்போ நடக்கும் அப்படின்னா, உயிர் இருக்க வரைக்கும் வாழ்நாள் முழுவதும் இந்த வளர்ச்சி சிறிதளவதாவது நடந்துக்கிட்டே இருக்கும். இது எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ஏ இன்டென்சிக் ப்ராப்பர்ட்டி, அகம் சார்ந்த ஒரு பண்பு. இன்னொரு இருக்குதுங்க, உயிரற்ற பொருட்கள்லாம் இருக்குது. உயிரற்ற பொருளை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, த growth இன் நான் லிவிங் ஆப்ஜெக்ட்ஸ், எக்ஸ்டென்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது வெளியார்ந்த ஒரு பண்பாமா, வெளியார்ந்த பண்பு. யார் அப்படின்னா, அது நம்ம பாடத்தில் இல்லாட்டினால தெரிஞ்சு வச்சுக்கிறோம். இந்த மலைகள், கற்பாறைகள், மணற் குன்றுகள் எப்படி ஹை டெம்பரேச்சர், லோ டெம்பரேச்சர், ஹையஸ்ட் டெம்பரேச்சர், லோயஸ்ட் டெம்பரேச்சரில் இந்த மலைகள் வளர்ச்சி அடையுமா அல்லது குறையுமா, ஏதாவது ஒன்று நடக்கும். சரிங்களா? இது வந்து எக்ஸ்டென்சிக் ப்ராப்பர்ட்டி, வெளியார்ந்த. ஆனால் உயிரினங்கள் அனைத்தும் எப்படி இன்டென்சிக் ப்ராப்பர்ட்டியில் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த முக்கியமான அந்த பகுதி எது அப்படின்னா, செல் தான். அந்த செல்லுடைய ஸ்ட்ரக்சர் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் படிச்சிருந்தாலும் இதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறோம். இந்த செல்லில் வந்து 2 விதமான செல் இருக்குது. ஒன்று வந்து ப்ரோக்ரியாட்டிக் செல், இன்னொன்று யூக்ரியாட்டிக் செல். 2 வகைகள் காணப்படுது, ஞாபகம் வச்சுக்கணும். ப்ரோக்ரியாட்டிக் செல்கள் என்ன அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த செல்லு அனைத்து உயிரினங்களிலும் இருக்கும். அனைத்து உயிரினங்களிலும் இருக்குங்க அது. சரிங்களா? ப்ரோக்ரியாட்டிக் அப்படிங்கிறது இருந்தாலும் அதுக்கு என்ன இருக்குங்க, அந்த செல்லுக்கு ஒரு சவ்வு இருக்கும்.
சவ்வை சுற்றி உட்கரு இருக்கும், நியூக்ளியஸ் இருக்கும். ப்ரோக்ரியாட்டிக் என்ன இருக்கும்? இந்த லேக் மெம்பரன்ஸ், பவுண்ட் நியூக்ளியஸ் ஆர்கனல்ஸ். ஆனால் யூனி செல்லுலராக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. மைட்டோகாண்ட்ரியாக்கள் இருக்கும், எண்டோபிளாச வலைகள் இருக்கும், கோல் குறிப்புகள்லாம் இருக்கும். இதுதான் வந்து ப்ரோக்ரியாட்டிக் செல் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு தெரிஞ்சு வச்சுக்கலாம், பாக்டீரியா, நீல பாசி, சரிங்களா, க்ரீன் ப்ளூ ஆல்கே அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அவங்களாம் வந்து ப்ரோக்ரியாட்டிக் செல்லில் இருக்காங்க. அப்போ ப்ரோக்ரியாட்டிக் செல்லில் என்ன இருக்காது அப்படின்னா, இந்த நியூக்ளியை இருக்குல்ல, நியூக்ளியஸ் அது இருக்காது. பட் நியூக்ளியாய்டுகள் இருக்கும், ஆனால் நியூக்ளியஸ் இருக்காது. டெஃபினைட் நியூக்ளியஸ் இருக்காது. ஆனால் யூக்கரியாட்டிக் செல்லில் டெஃபினைட் நியூக்ளியஸ் இருக்கும், பவுண்டு மெம்பரேன் இருக்கும், யூனி செல்லுலர் இருக்கும், மல்டி செல்லுலர் இருக்கும். ஸோ மல்டி செல்லுலர்லாம் நம்ம எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க. ஓடோகோனியம் அப்படிங்கிற ஒரு பல செல் உயிரி, அமீபா ஒரு செல் உயிரி அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அப்போது நம்ம பாடத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ப்ரோக்ரியாட்டிக் செல், யூக்கரியாட்டிக் செல் அப்படின்னு தெரிஞ்சு விட்டீங்க. இந்த ப்ரோக்ரியாட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அவங்க யார் அப்படின்னா மோஸ்ட்லி யூனிசெல்லுலராக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நியூக்ளியஸ், டெஃபினைட் நியூக்ளியஸ் இருக்காது. ஆனால் மைட்டோகாண்ட்ரியா இருக்கும், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்கும், கோல்கை பாடிஸ் இருக்கும், இன்னும் பல வகைகள் இருக்கும். ஆனால் யூக்கரியாட்டிக் செல் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அவங்களுக்கு டெஃபினைட் நியூக்ளியஸ் அண்ட் மெம்பரன்ஸ் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. ஆர்கனலைஸும் இருக்கும், சரிங்களா. அவங்க யார் அப்படின்னா அமீபா, அதுக்கப்புறம் யூடோகினியம் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் கண்டிப்பாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஒரு உயிரினம் என்றால் கண்டிப்பாக என்ன இருக்குங்க? ரீப்ரொடக்ஷன் இருக்கும். இனப்பெருக்கம் இல்லாத உயிரினமே கிடையாது இல்லையா? கண்டிப்பாக இனப்பெருக்கம். ஒவ்வொரு உயிரினமும் வெவ்வேறு விதமான வகைகளில் இனப்பெருக்கம் செய்யுது. சிலது பால் இனப்பெருக்கம் செய்யும், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். இன்னொன்று வந்து ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், பாலிலா இனப்பெருக்கம் செய்யும். என்ன அது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி எப்படி இருக்கும், அதாவது இந்த ப்ரெஜென்சி பொசஸிங் ஃபியூச்சர்ஸ் மோர் ஆர் லெஸ் சிமிலர் டு தோஸ் ஆஃப் பேரண்ட்ஸ். புரியுதுங்களா? அப்படியே பேரண்ட்ஸ் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி இருக்கும். ஸோ ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். அதுவே த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பிரிங்ஸ் அவுட் வேரியேஷன் த்ரூ ரீகாம்பினேஷன். அவங்க வந்து மறு கூட்டிணைவுக்கு தகுந்தாப்பில் பிரிஞ்சு அவங்களுடைய ப்ரொடக்ஷன் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா ஆஸ்பிரிஜெல்லஸ், பெனிசிலியம் அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா. இவங்க ஆஸ்பிரிஜெல்லஸ், பெனிசிலியம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து பாலிலா இனப்பெருக்கம் செய்கிறாங்க. இன்னொன்று பாலிலா இனப்பெருக்கம் அப்படிங்கிறது ஹைட்ரா ஈஸ்ட். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பட்டிங், அதாவது அவங்க வந்து கொனிடியா அப்படிங்கிறது வந்து மொட்டு விடுதல் மூலமாக ரீப்ரொடக்ஷன் ஆகிருதாமா. ஆனால் பட்டிங்னா என்னது, அவங்க வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மொட்டு விட்டு அப்படியே ஹைட்ரா ஈஸ்ட் மாதிரி ஆயிடுறாங்க. ஆனால் பாக்டீரியா, அமீபா என்ன செய்கிறாங்க அப்படின்னா பிளவுறுதல், ஸோ பைனரி ஃபிஷன் நடப்பாங்க. ஸ்பைரோகைரா ஃப்ராக்மெண்டேஷன், சில ஸ்பைரோகைரா வந்து துண்டாகி போயிடுவாங்க, சரிங்களா. அதே மாதிரி மோசஸ் சொல்கிறோம் இல்லையா, மோசஸ் அது மாஸ்கல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ புரோட்டோனீமா அப்படின்வாங்க. அதாவது புரோட்டோனீமா அப்படிங்கிறது வந்து அது வகையான ஒரு வகையான பிளவு தான். பிளானரியா ரீஜெனரேஷன் மீள் உருவாக்கம் நடக்கும். ஸோ ஒவ்வொரு ஆர்கனிசமும் ஒவ்வொரு மாதிரியான வேலையை செய்து ஆஸ்பிரிஜிலஸ், பென்சிலியம், கொனிடியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஹைட்ரா ஈஸ்ட் வந்து பட்டிங் சொல்கிறாங்க. பாக்டீரியா, அமீபா வந்து பைனரி ஃபிஷன், ஸ்பைரோகேரா ஃப்ராக்மெண்டேஷன், மாசஸ் வந்து புரோட்டோஇனிமியா ரீஜெனரேஷன் பண்ணக்கூடியவங்க பிளானரியா. ஸோ இந்த யூடியூப்பில் நீங்கள் இது அப்லோட் ஆனதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணி
கண்டிப்பாக நீங்கள் படிச்சுக்கணும். சரிங்களா? ஸோ இனப்பெருக்கத்தினுடைய அந்த ஃபிகர்ஸ் தான் நம்ம பார்க்குறோம். எப்படி அவங்க இனப்பெருக்கம் செய்கிறாங்க. ஸோ பாலிலா இனப்பெருக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கொனிடியா ஃபார்மேஷன் பெனிசிலியம் அப்படிங்கிறது தான் ஏ. அடுத்தது பட்டிங் மொட்டு விடுதல் ஈஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. ஃப்ராக்மெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. ரீஜெனரேஷன் பிளானரியாவை கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கணும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், அடுத்த ஒரு முக்கியமானது, ஒரு உயிரினம் என்றால் ஹோமியோஸ்டாசிஸ் இருக்கணும். தயவுசெய்து திரும்ப ஒரு முறை சொல்கிறேன், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷையும் சேர்த்து படிச்சுக்கணும். எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் இருக்கனால அவங்க வந்து சமநிலை பேணுதல் அப்படின்னு அடிக்கவே மாட்டாங்க. டைரெக்டாக ஹோமியோஸ்டாசிஸ் அப்படின்னு சொல்லி தமிழ்லேயே அடிச்சிருவாங்க. அதனால் நீங்கள் சிரமப்பட்டுருவீங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷையும் சேர்த்து படிச்சுக்கணும். ஹோமியோஸ்டாசிஸ்னால் என்ன, ஒரு உயிரினம் எப்படி ஹோமியோஸ்டாசிஸ் பண்ணுது அப்படின்னா, இங்கே சூழ்நிலை இருக்குது பார்த்தீங்களா, சுற்றுப்புற சூழ்நிலை, திடீர் வெப்பம், திடீர் குளிர், காற்று, மழை, வெயில், கண்டபடி இருக்கு இல்லையா என்விரான்மெண்ட்டு. இதை நம்ம வந்து நம்மை நாமே வந்து அடாப்டேஷன் சொல்லுவாங்க, தக்க வைத்தல். சரியா? தக்க வைத்தது மட்டும் இல்லாமல் தன்னுடைய உடல்நிலையை சீராக பாதுகாத்து கொள்வது தான் சமநிலை பேணுதல், ஹோமியோஸ்டாசிஸ். இது ஒவ்வொரு உயிர் வாழக்கூடிய உயிரினங்கள் தன்னுடைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு என்ன செய்ய தப்பித்து கொள்வதற்கு, சர்வைவ் ஆகிறதுக்காக என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோமியோஸ்டாசிஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். நைட் நம்ம தூங்குகிறோம், குளிர் அடிக்குது, உடனே போர்வையை போத்திக்கிறோம். இன்னும் அதிகமாக குளிர் அடிக்குது, ஒரு ஸ்வெட்டரை போட்டுக்கிறோம். இன்னும் அதிகமாக குளிர் அடிக்குது, அடுத்த ஒரு 2வது போர்வையை போட்டுக்கிறோம். எதுக்காக? நம்ம வந்து சர்வைவ் ஆகிறதுக்கு. அப்படிங்கிறது ஒவ்வொரு உயிரினமும் சமநிலை பேணிட்டே இருக்கும். ஹோமியோஸ்டாசிஸ். அடுத்தது பாருங்கள், வளர்சிதை மாற்றம், மெட்டாபாலிசம் ரியாக்ஷன். மெட்டாபாலிசம், ஒவ்வொரு உயிரினமும், உயிருள்ள ஒவ்வொரு உயிரினமும் தன்னுடைய உடம்புக்குள்ள கெமிக்கல் ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் ஏ செல் ஆஃப் லிவிங் ஆர்கனிசம். ஒவ்வொரு செல்லும், ஒவ்வொரு உயிரினமும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லும் என்ன பண்ணுங்க, வளர்சிதை மாற்றத்துக்கு வேதி வினை நிகழ்ந்து வளர்சிதை மாற்றம் நடைபெறும். இந்த வளர்சிதை மாற்றம் 2 வகைப்படும், அனபாலிசம், கெட்டபாலிசம். அனபாலிசம் அண்டு கெட்டபாலிசம். வளர் மாற்றம், சிதைவு மாற்றம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று எடுத்துக்கலாமா, தம்முடைய தோல் உறிஞ்சி கீழே விழுவது கெட்டபாலிசம், அப்படி சிதைஞ்சு விழுந்துருது. ஆனால் தோல் உறிஞ்சதுக்கப்புறம் நம்ம வளர்ச்சி அடைந்திருப்போம் இல்லையா, அது வந்து அனபாலிசம். அப்படி சொல்லிகிட்டே போகலாம், நிறையா விஷயங்கள் இருக்குது நம்ம உடம்புல நடந்துட்டு இருக்கக்கூடியது. சரி, இவங்க 2 பேர்த்துக்குள்ள என்ன வித்தியாசம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அனபாலிசம்க்கும் கெட்டபாலிசம்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன பாருங்கள். பில்டிங் அப் ப்ராசஸ், புரோட்டோபிளாச கட்டமைப்பு வினைகள் நடக்கும். ஆனால் இங்கே கெட்டாபாலிஸில் சிதைவூட்டு வினைகள் இருக்கும், பிரேக்கிங் டவுன். அது பில்டிங் அப்பு, இது பிரேக்கிங் டவுன் அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. அனபாலிசமில் ஸ்மாலர் மாலிகுல் கம்பைன் டு ஃபார்ம் லார்ஜர் மாலிகுல். சிறு மூலக்கூறுகள் ஒன்று சேர்ந்து பெரிய மூலக்கூறுகளாக உருவாகும் அனபாலிசமில். கெட்டாபாலிசமில் அப்படியே வைசி வர்சான்னு சொல்லலாம். லார்ஜ் மாலிகுல்ஸ் பிரேக் இன்டு ஸ்மாலர் யூனிட்ஸ் ஆஃப் மாலிகூல்ஸ். அவ்வளோதான். இதெல்லாம் வந்து ஈச் அண்ட் எவ்ரி லைனும் ஸ்டேட்மெண்ட்டில் கேட்டு விட்ருவாங்க. கெமிக்கல் எனர்ஜி இஸ் ஃபார்ம்டு அண்ட் ஸ்டோர்டு. எங்கே? அனபாலிசம், வேதியாற்றல் உருவாக்கப்பட்டு சேமிக்கப்படுகிறது. ஆனால் சிதை மாற்றம்ல என்ன பண்ணுதுங்க, வேதியாற்றலை வெளியே விடுகிறது. த ஸ்டோர்டு கெமிக்கல் எனர்ஜி இஸ் ரிலீஸ்டு அண்ட் யூஸ்டு. எக்ஸாம்பிள் பாருங்கள், சிந்தசிஸ் ஆஃப் புரோட்டீன் ஃப்ரம் அமினோ ஆசிட். இதை தான் நோட் பண்ணிக்கோ, இதான் படிக்கணும், இதான் கண்டிப்பாக மைண்டில் வச்சுக்கணும். சரிங்களா? அமினோ அமிலங்கள் சேர்ந்து புரதம் உற்பத்தி ஆகுது. அனபாலிசமா கெட்டபாலிசமான்னு கேட்பாங்க, அது அனபாலிசம். அதே போல் குளுக்கோஸ் மூலக்கூறுகள் நீராகவும் கார்பன் டை ஆக்சைடு சரிங்களா வாட்டராகவும் உருவானுச்சு, சிதை உரிச்சு அப்படின்னா அது கெட்டபாலிசம். சரிங்களா? அது இந்த குளுக்கோஸ் கார்பன் டை ஆக்சைடெலாம் வந்து சிதை உருது. ஆனால் இங்கே
புரோட்டீன்லாம் என்ன பண்ணுது? அமினோ ஆசிடாக மாறுது. புரோட்டீன்ங்கிறது பெரிய மூலக்கூறு, அமினோ ஆசிடுங்கிறது சிறிய மூலக்கூறு. சரிங்களா? அதே மாரி குளுக்கோஸுங்கிறது என்னதுங்க? பெரிய மூலக்கூறு அப்படியே உடைஞ்சு சிறிய மூலக்கூறாக கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டரா மாறிரும். புரோட்டீன்ல வந்து அது சிறிய மூலக்கூறு புரோட்டீனு. அதுங்க அமினோ ஆசிட்லேருந்து அமினோ ஆசிட் அப்படிங்கிறது சிறிய மூலக்கூறு. அது பெரிய மூலக்கூறு புரோட்டீனாக மாறிவிடும். இது மாரி நடக்கக்கூடிய அந்த ப்ராசஸ்ஸு அனபாலிசம், கெட்டபாலிசம் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க. எக்ஸாம்ல கேட்டு விட்டுருவாங்க. பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, ஈகோசிஸ்டம். அதாவது அந்த உயிருள்ள அந்த ஆர்கானிசம் இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க வாழ்றதுக்கு தேவையான சூழ்நிலை மண்டலம் அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். இதில் பாருங்க கிட்டத்தட்ட 3 மண்டலங்கள்ல நீங்க பார்க்க முடியும். ஒண்ணு வந்து லிவிங் செல், உயிருள்ள செல்கள். அந்த உயிருள்ள செல்கள்ஸ் பாருங்க, ஆட்டம்ஸ் அணுக்கள், மாலிக்யூல்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸாக மாறுகிறது. மூலக்கூறுகளாக மாறுகிறது. இந்த மூலக்கூறுகள் நுண்ணுறுப்புகளாக மாறுகிறது. ஆர்கனலிஸ் லிவிங் செல்லாக மாறுகிறது. லிவிங் செல் டிஷ்யூஸாக மாறுகிறது. இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். சரிங்களா? இது நான் லிவிங் செல்ஸ் சாதாரணமாகவே நடக்கும். இந்த டிஷ்யூஸ் ஆர்கன்ஸ் ஆயிரும். ஆர்கன் சிஸ்டமாகவும், அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் ஆர்கனிசமாகவும். இதான் வந்து இண்டிவிஜுவல் தனி உயிரினத்துக்கு கூறப்பட்டது. பிறகு இந்த இண்டிவிஜுவல் ஆர்கனிசம் என்ன ஆகுங்க? பாப்புலேஷனாக மாறிடும். பாப்புலேஷன் கம்யூனிட்டியாக மாறிடும். அதுக்கப்புறம் தான் ஈகோசிஸ்டம், அதுக்கப்புறம் தான் வந்து பயோஸ்பியராக மாறுது. இதுதான் வந்து சாதாரண லிவிங் செல்ஸில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அப்போ மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் என்னென்னா இருக்கும் அப்படின்னா, இங்கே ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பாரு. என்ன லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க? ஸோ என்ன லிஸ்ட்டு கொடுத்துருக்கா பாருங்க. வைரஸ், பாக்டீரியா, ஃபங்கி, ஆல்கே, புரோட்டோசோ, இது எல்லாமே வந்து மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், நுண்ணுயிரிகள் அப்படின்னு சொல்கிறோம். சரி, ஃபஸ்ட்டு பார்க்கலாங்க. ஒரு முக்கியமானது வைரஸ். வைரஸ் என்றால் என்ன? அது ஒரு பாய்சன். வைரஸ்னாலே பாய்சன்கிற பேர் லத்தீன் மொழியில் இருக்கக்கூடியது. சரிங்களா? இந்த உயிர் எப்படிப்பட்டது அப்படின்னா, மிகவும் சிறிய நுண்ணுயிரி. இதை பற்றி படித்தா வைராலஜி. இதை பற்றி படிச்சிங்கன்னா வைராலஜி. இதை எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, உயிர் உள்ள மற்றும் உயிரற்ற பண்புகளை கொண்டது தான் இந்த வைரஸ். இந்த வைரஸ் எப்படி, பண்புகள் என்ன, அதனுடைய வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எங்கே இருக்கும்? உயிர் உள்ள மற்றும் உயிரற்ற அதுக்கு இடைப்பட்ட எல்லைக்கோட்டில் இது காணப்படும். கன்சிடர்ட் பார்டர்லைன் பிட்வீன் லைவ் அண்ட் நான் லிவிங். இது மட்டும் இல்லாமல் இது ஒரு புரவலன் செல். சரிங்களா? ஹோஸ்ட், அதான் ஹோஸ்ட் செல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த க்ரோ அண்ட் மல்டிப்ளை பண்ணக்கூடியது இந்த பயங்கரமான ஒரு வைரஸ் செல். இந்த செல்லுக்கு வெளியே அதிகமாக என்ன இருக்குங்க? உயிரற்ற பண்புகள் இருக்கும். சரிங்களா? நான் லிவிங் ஆர்கானிசம் இதை சுற்றி இருக்கும். 1935 WM ஸ்டான்லி இதை கிறிஸ்டலைஸ் பண்ணாருங்க. புரோட்டீன் செடிமெண்ட் ஃப்ரம் இன்ஃபெக்டட் டொபேக்கோ ஜூஸ். புரியுங்களா? புகையிலை சாற்றிலிருந்து வைரஸை படிகமாக பிரித்தெடுத்தவர் யாருங்க? WM ஸ்டான்லி 1935. ஆனால் 46 தான் மக்களிடையே அது ரீச் ஆகி நோபல் பிரைஸ் அவருக்கு கிடைச்சிருக்கு. எவ்வளோ பெரிய கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்லி ஒரு நோபல் ப்ரைஸு கொடுத்தாங்க. அந்த வைரஸ் பாருங்கள், அந்த வைரஸ் எப்படிலாம் இருக்குது அப்படின்னு பார்த்துங்க. அதுக்கு RNA இருக்குது. ஸோ கேப்சோமியர் இருக்குது. ஸோ கேப்சோமியர் DNA, கிளைக்கோ புரதம், ஜவ்வு போன்ற மேலுறை இருக்குது, தலை இருக்கும், வால் இருக்கும், எல்லாமே இருக்குங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த எக்ஸாம்பிள்ஸ் தான் நம்ம கீழே பார்த்துட்ருக்கோம் பாருங்கள். புகையிலை மொசைக் வைரஸ், புகையிலை மொசைக் வைரஸ், அடினோ வைரஸ் எப்படி இருக்குது பாருங்கள், இன்ஃப்ளூன்சா வைரஸ் எப்படி இருக்குது, பாக்டீரியோபேஜ் அப்படின்னு சொல்ல வைரஸ் வகைகள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம படிப்புக்காக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது
இந்த வைராலஜிஸ் படிக்கிறோம் இல்லைங்களா, அது எப்படி ஒரு மைல்ஸ்டோன் அப்படிங்கிறதான் ஃபஸ்ட்டு 1796ல் எட்வர்ட் ஜென்னர் பெரிய அம்மைக்காக அது இந்த ஸ்மால் பாக்ஸ் வந்ததுக்காக வேக்சினேஷன் யூஸ் பண்ணாருங்க. 1886 அடால்ஃப் மேயர் புகையிலை மொசைக் வைரஸை அந்த தொற்று இருக்குது, அதாவது டொபேக்கோ மொசைக் வைரஸ் டிஎம்வி அப்படி இருக்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. 1892ல் ஸ்ரீமதி திம்ரித்தி எவான்ஸ்கி ப்ரூவ்ட் வைரஸ் ஆர் ஸ்மாலர் தென் பாக்டீரியா, மிகவும் சிறியது, பாக்டீரியா விட சிறியது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காரு. 1917ல் டி ஹெரிலே பாக்டியோபேஜ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உருவாக்கியிருக்காராமா. 1984ல் லுக் மாண்டானிக்கர், அதுக்கப்புறம் ராபர்ட் கேலோ ஹெச்ஐவியை கண்டுபிடிச்சாரு 1984ல். சரி, இந்த வைரஸுடைய பண்புகள் என்ன? ஜென்ரலாக இந்த வைரஸுகள் உயிர் உள்ளலையும் காணப்படும், உயிரற்ற பண்புகளையும் உண்டு. லிவிங் கேரக்டர்ஸும் இருக்குது, நான் லிவிங் கேரக்டர்ஸ்லையும் இருக்குது. சப்போஸ் உயிர் உள்ள பொருட்கள் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நியூக்ளிக் ஆசிட் உண்டு, சரிங்களா? அதுக்கு தனியாக புரோட்டீனும் இருக்கும். இந்த உயிருள்ள பண்புகள் திடீர்னு வந்து மாற்றத்தை பண்ணக்கூடிய திறன் கொண்டது. இது கேப்பபிள் ஆஃப் மியூட்டேஷன் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த உயிருள்ள செல்லில் போயிட்டு அங்கே பயங்கரமாக மல்டிப்ளை ஆயிரும். எபிலிட்டி டு மல்டிப்ளை வித்தின் லிவிங் செல்ஸ். அதே மாதிரி உயிரினங்களில் நோயை உண்டாக்கும் திறனை கொண்டது தான் இந்த வைரஸ். உறுத்துணர்வு உள்ளவை, இரிட்டபிலிட்டி சொல்லலாம், அந்த இரிட்டபிலிட்டி கொடுத்துரும். குறிப்பிட்ட ஓம்புயிர் சார்பு கொண்டவை, ஹாஸ்ட் ஸ்பெசிஃபிக் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் வந்து உயிருள்ள பண்புகள். இதுவே உயிரற்ற பண்புகள் போய் பார்த்தோம்னா அவங்க எப்படி இருப்பாங்க? கிறிஸ்டலைஸ்டு, படிகமாக இருப்பாங்க. ஆப்சன்ஸ் ஆஃப் மெட்டபாலிசம், அவங்களுக்கு வளர்ச்சிதை மாற்றம்லாம் இருக்காது. அதே மாதிரி ஓம்புயிர் இருக்கும், ஆனால் இன்ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னு. தனிச்சையாக செயல்பாடுகள் எதுவுமே அவங்க செய்ய மாட்டாங்க. ஸோ டு நாட் ஷோ த ஃபங்க்ஷனல் அட்டானமி. அதே மாதிரி எனர்ஜி ப்ரொடியூசிங் என்சைம் சிஸ்டம் இஸ் ஆப்சண்ட். ஆற்றலை வெளிப்படுத்தும் நொதிகளின் தொகுப்பு காணப்படுவதில்லை. ஸோ இதெல்லாம் வந்து இந்த லிவிங் அண்ட் நான் லிவிங் கேரக்டர்ஸஸ் தான் நம்ம இங்கே பார்த்துருக்கோம், சரிங்களா? இப்போ அடுத்த ஒரு பாருங்கள், ஒவ்வொரு வகுப்புலேயும் இருக்கக்கூடிய வைரஸ்கள் அதனுடைய எடுத்துக்காட்டுகள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். பாருங்கள், டிஎன்ஏ வைரஸ், டிஎஸ்டிஎன்ஏ அப்படி இருந்தால் அடினோ வைரஸ். எஸ்எஸ்டிஎன்ஏ வைரஸ் இருந்துச்சு அப்படின்னா பார்வோ வைரஸ். டிஎஸ்ஆர்என்ஏ அந்த வைரஸ்க்கு ரியோ வைரஸ்கள். அதே மாதிரி வெளிப்பாடை எஸ்எஸ்ஆர்என்ஏ கொண்ட வைரஸ்கள் டோகோ வைரஸ். வெளிப்பாடு அடையாத எஸ்எஸ்ஆர்என்ஏ கொண்ட வைரஸ்கள் ராப்டோ வைரஸ்கள். அதே மாதிரி எஸ்எஸ்ஆர்என்ஏ ஆர்டி, அதாவது டிஎன்ஏவுடன் பெருக்கம் அடைஞ்சு அப்படின்னா ரெட்ரோ வைரஸ். டிஎஸ்டிஎன்ஆர்டி இந்த வாழ்க்கை சுழற்சியில் வந்துச்சு அப்படின்னா ஹெப்டானா வைரஸ். இதுவே உங்களுக்கு அப்படி இங்கிலீஷ்லேயும் இருக்குது. ஸோ வைரஸ் வித்தவுட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதை நீங்கள் படித்து வச்சுக்கணும். இந்த வைரஸுடைய வகைப்பாடுகள் நம்ம பார்க்கணுங்க, முக்கியமானது. த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் வைரஸ் பேஸ்டு ஆன் ஹோஸ்ட்னாங்க எங்கே அந்த புரவலன் பண்ணுதோ அதை பேஸ் பண்ணி வைரஸை 5 வகைகளாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று ஃபைட்டோஃபேஜ், ஜூஃபேஜ், பாக்டீரியோஃபேஜ், ஃபைகோஃபேஜ், மைக்கோஃபேஜ்னு சொல்லி மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ. இதெல்லாம் வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. ஃபைட்டோஃபேஜ், பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பிளான்ட் வைரஸ், ஜூ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அனிமல் வைரஸ், பாக்டர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பாக்டீரியல் வைரஸ், ஃபைகோ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அல்கே, மைக்கோ ஃபங்கல். அவ்வளோதான். இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஈஸியாக நம்ம எதை குறிக்குது அப்படிங்கிறது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ வைரஸ் பொறுத்த வரைக்கும்
ஆல்கைல் வைரஸ் இருக்குது, ஃபங்கஸ் வைரஸ் இருக்குது, அனிமல் வைரஸ் இருக்குது, பிளான்ட் வைரஸ் இருக்குது, பாக்டீரியா வைரஸ் கூட இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டு பாருங்கள் பாக்டீரியோபேஜ். பாக்டீரியோபேஜ் பாக்டீரியாவை தாக்கி அழிக்கும் வைரஸ் தான் பாக்டீரியோபேஜ். பாக்டீரியாவே தாக்கும். என்னங்க இது பாக்டீரியா தாக்குற நல்ல விஷயம் தானே, பாக்டீரியா வந்துச்சுன்னா பிரச்சனை தானே? இல்லை, சில பாக்டீரியாக்கள் நல்லா இருக்குது, நல்ல பாக்டீரியாக்கள் இருக்குது, சிலது கெட்ட பாக்டீரியாக்கள் இருக்குது. நல்ல பாக்டீரியா இருந்தால் சில பாக்டீரியாக்கள் வாசனை கொடுக்கும், புரியுதுங்களா? இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் லிட்ரலி ஈட்டர்ஸ் ஆஃப் பாக்டீரியா. த ஃபேஜஸ் ஆர் abundant இன் சாயில். எங்கே இருக்குதுங்க? மண், கழிவு நீர், காய்கறிகள், பால், இதிலெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? அதை எல்லாத்தையும் இது சாகடிச்சிடும் இந்த பாக்டீரியா ஃபேஜ் அப்படின்னு. இந்த பாக்டீரியா ஃபேஜோடைய ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு லைட்டாக கோத்ரூ பண்ணிக்கணும். ஆக்சுவலாக வந்து நீட்டு ஸ்டாண்டர்டுக்கு வந்து சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. நமக்கு நீட்டு ஸ்டாண்டர்ட் இல்லை, நம்ம ஜஸ்ட்டு நேமிங் மட்டும் தெரிஞ்சுக்க. அந்த பாக்டீரியா ஃபேஜ் எக்ஸாம்பிளுக்கு இந்த T4 பாக்டீரியா. ஸோ T4 பேஜுகள் அப்படிங்கிறது எங்கே இருக்கும்? தலைப்பரட்டைன்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? இந்த தண்ணிலலாம் வந்து தலைப்பரட்டைன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த தவளை இருக்குது பார்த்தீங்களா? தவளையோட முட்டை வளர்ந்துச்சு, அந்த உயிரோட வளர்ந்துச்சுன்னா தலைப்பரட்டை அப்படிவாங்க. அந்த தலைப்பரட்டை வடிவத்தில் காணப்படக்கூடியது T4 பேஜுகள். இதுக்கு தனியாக தலை இருக்குமாமா, கழுத்து பட்டை இருக்கும், டைல் இருக்கும், ஸோ பேசல் பிளேட் இருக்கும், டைல் ஃபைபர்ஸ் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு இதை டவுன்லோட் பண்ணி ஜஸ்ட்டு ஒன்ஸ் ரீட் அவுட் பண்ணிக்கங்க போதும். எக்ஸாம்லலாம் இது பெருசாக கேட்க மாட்டாங்க. அடுத்து பாருங்கள், இந்த வைரஸ்லேயே விரியான் அப்படின்னு ஒன்று இருக்குது. விரியான் இது என்னங்க? விரியான் அப்படிங்கிறதுனா இது ஒரு இன்டாக்ட் இன்ஃபெக்டட் வைரஸ். அதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். இது என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும். விரியான் அப்படிங்கிறது என்னது? தொற்றுத்தன்மை வாய்ந்த ஓம்புயிர் செல், சரிங்களா? ஆனால் இது பெருக்கம் அடையாத ஒரு முழுமையான வைரஸ் துகள். பெருக்கமடையாத முழுமையான வைரஸ் துகள். அப்போ இன்டாக்ட் இன்ஃபெக்டிவ் வைரஸ் அப்படின்னா விரியான். அடுத்தது விராய்ட்ஸை வந்து 1971ஆம் ஆண்டு விராய்டு அப்படிங்கிறவர் ஒருத்தர் கண்டுபிடிச்சார். அதனால தான் அவருக்கு வந்து விராய்டுன்னு பேர் வச்சுக்கிட்டாரு. இது எங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the RNA of viroid has low molecular weight. புரியுதுங்களா? இது RNA குறைந்த மூலக்கூறு எடையை கொண்டது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறாங்க, என்னது? சிட்ரஸ் எக்ஸோகார்டிஸ் உருளைக்கிழங்கில், கதிர்வடிவ கிழங்குகளில் போன்ற தாவரங்களில் இது காணப்படக்கூடிய ஒரு விராய்டுகள் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது விருசாய்டு வைரஸை போலவே காணப்படக்கூடியது ஒரு விருசாய்டு. 1981 ரான்டல்ஸ் அவர் தான் வந்து அதை கண்டுபிடித்தார். இது எப்படி என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்என்ஏ இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஆர்என்ஏ இருக்கக்கூடிய விராய்டுகள் போலவே வைரஸில் இருக்கக்கூடிய பெரிய ஆர்என்ஏ மூலக்கூறு போலவே இது தொடர்புடையது போலவே காணப்படும். இது விருசாய்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். கடைசியாக ப்ரையான்கள் அப்படிங்கிறது 1982 ஸ்டான்லி அவர் தான் கண்டுபிடிச்சார். இது வந்து பார்த்திங்கன்னா தொற்று கொடுக்கக்கூடிய ஒரு புரத துகள். தொற்றுனதுங்க இன்ஃபெக்டஸ் பார்ட்டிக்கல், புரோட்டீனேசியஸ் இன்ஃபெக்டஸ் பார்ட்டிக்கல் அப்படின்னது ப்ரையான்ஸ். அப்படி தான் ஞாபகம் வச்சுக்கணும். தொற்று தன்மை உடைய புரத துகள்கள் என்றால் அது ப்ரையான்ஸ்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், சயனோஃபேஜஸ் அப்படின்னா என்ன? 1963 சாபர்மேன் அண்டு மோரிஸ், சரிங்களா? அந்த பாசிலாம் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அந்த பாசியை தாக்கக்கூடிய ஒரு வைரஸ் இருக்குது பாருப்பா, அந்த வைரஸ்க்கு பேர் தான் சயனோஃபேஜ் அப்படின்னு ஒரு பேரை வைத்து அழைத்தவர் இந்த சாபர்மேன் மோரிஸ். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க LPPI, ஸோ லிம்ஃபியா பிளாக்டோனிமா
அண்ட் பேரிமிடியம். சரிங்களா? இதைத் தொடர்ந்து 1962 ஹோலிங்ஸ் என்பவர் வளர்ப்பு காளானில் நுடி அடி இறப்பு நோய் அப்படிங்கிறது உண்டாக்கக்கூடிய ஒரு வைரஸையும் அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. ரெண்டையும் கம்பேர் பண்ணி பூஞ்சைகள் தாக்கக்கூடிய மைக்கோ வைரஸ் மைக்கோஃபேஜ்கள் அப்படின்னு சொல்லி கண்டுபிடித்தவர் 1962 ஹோலிங்ஸ் அப்படிங்கிற சாதாரண வளர்ப்பு காளானில் இருக்கக்கூடிய அடுத்த ஒரு மைக்ரோ வைரஸ். ஸோ அந்த வைரஸுடைய ஒரு பகுதி இதில் பார்த்தீங்கன்னா 6th 7th 8th ஸ்டாண்டர்டில் இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த துலிப் மரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த துலிப் மரம், அந்த துலிப் மரத்தில் இருக்க செடி அந்த இதழ்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த மலர்கள் விரிய முடியாமல் சிரமப்படுதாமா. அந்த நீண்ட வரிகள் அனைத்தும் துலிப் மலைகள் துலிப் மலர்கள் விரியும் வைரஸ்களால் உண்டாகிறது. இவை வந்து பேட்ரி விரிடே குழுமத்தை சேர்ந்தது. இது வந்து நம்மளுக்கு தேவைப்படாது, இருந்தாலும் படித்து வச்சுக்கங்க. டூ யூ நோன்னு கொடுத்துருக்காங்க, கேட்டு விட்ருவாங்க. ஸோ பார்த்துங்க, என்னது பாட்ரி விரிடே குரூப். ஸோ துலிப் ஃப்ளவர்ஸ் விச் குரூப் கேட்பாங்க, எந்த குழுமத்தை சேர்ந்தவங்க, துலிப் மலர்கள் எந்த குழுமத்தை சேர்ந்தவங்க, பேட்ரி விரிடே குழுமத்தை சேர்ந்தவர்கள். இது மாதிரி கேள்விகள் தான் நமக்கு நேரடியாக கேட்பாங்க, படித்து வச்சுக்கோ. சரிங்களா? சரி, ஓகே. அடுத்தது பாருங்கள், இதில் வந்து முக்கியமானது டிசீஸ் ரிலேட்டடாக நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? வைரல் டிசீஸ் அதையும் நம்ம வந்து லிஸ்ட் எடுத்து படித்து வச்சுக்கணும். ஸோ வைரல் பிளான்ட்டையும் அஃபெக்ட் பண்ணும், அனிமலையும் அஃபெக்ட் பண்ணும், ஹியூமன் பீயிங்ஸையும் அஃபெக்ட் பண்ணும். பிளான்ட்டில் அஃபெக்ட் பண்ணிச்சு அப்படின்னா டொபேக்கோ மொசைக் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், காலிஃப்ளவர் மொசைக், சுகர் கேன் மொசைக், பொட்டேட்டோ லீஃப், சரிங்களா, பன்ச்சி டாப் ஆஃப் பனானா, லீஃப் கரல் பப்பாயா, ஸோ வீன் கிளியரிங் லேடிஸ் ஃபிங்கர், ரைஸ் டொனேரோ டிசீஸ், குக்கும்பர் மொசைக், டொமேட்டோ மொசைக் டிசீஸ் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அனிமல் டிசீஸ் வந்து ரேபிஸ் டாகு, அதே மாதிரி எசஃபெலோ மெலிட்டஸ் ஆஃப் ஹார்ஸு, அதுக்கப்புறம் கேட்டிலுக்கு வரக்கூடியது. ஆனால் இங்கே நம்ம செய்யக்கூடிய பாருங்கள், ஹியூமன் பீயிங்ஸ் காமன் கோல்டு, ஹெப்படைட்டிஸ் பி, கேன்சர், அதே மாதிரி சார்ஸ், சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி சிம்டம்ஸ். ஸோ இது மாதிரி வரக்கூடியதான் நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி எய்ட்ஸ் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அக்யூட் இம்யூனோ டிஃபிஷியன்சி சிண்ட்ரோம், ரேபீஸ், மம்ஸ், போலியோ, சிக்கன் குனியா, சுமால் பாக்ஸு, சிக்கன் பாக்ஸு, அதே மாதிரி மீசல்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து வைரஸ்னால் வரக்கூடிய ஹியூமன் பீயிங் டிசீஸ். ஸோ தமிழ்லையும் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அடுத்தது பாருங்கள், பாக்டீரியா. இது வரைக்கும் பார்த்தது வைரஸை நம்ம பார்த்தோம், அடுத்தது பாக்டீரியா. ஸோ இதோடைய மைல்கற்கள் மைல்ஸ்டோன்ஸ் யாராவது எப்பப்போ அப்படின்னா 1829 சிஹெச் ஹேரன்பெர்க் அவர் தான் வந்து பாக்டீரியம் அப்படிங்கிற ஒரு சொல்லை முதலில் பயன்படுத்தினார். ஸோ காயின் தி டேர்ம் பாக்டீரியம். 1884 கிறிஸ்டியன் கிராம் சாய் அவர் தான் வந்து சாயமேற்றும் முறையை கண்டுபிடிச்சாருங்க. ஸோ இன்ட்ரோடியூஸ் கிராம் ஸ்டானிங் மெத்தட்ஸ். 1923 டேவிட் ஹெச் பெர்ஜ் கயட்டீன் அப்படிய முதல் பதிப்பை வந்து வெளியிட்டிருக்காரு. 1928 பிரிட்ரிக் கிரிஃபத் பாக்டீரியன் மரபணு மாற்றத்தை கண்டறிஞ்சார். 1952 ஜோஸ்பா லெட்டர்பக் பிளாஸ்மிட்டை கண்டறிந்தார். பிளாஸ்மிட். ஸோ இது மாதிரி வரிசையாக இதனுடைய எப்படி கண்டுபிடிப்பு வந்தது அப்படின்னு. சரி, பாக்டீரியா என்னங்க? பாக்டீரியா ப்ரோக்ரியாட்டிக் யூனிசெல்லுலார் யூபிகாட்டஸ் மைக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசம். பாக்டீரியாவுக்கு எவ்வளோ பெரிய பேர் பாருங்கள். பாக்டீரியா எப்படிங்க? அது ஒரு தொல்லுட்கரு உயிரி வகை சார்ந்த ஒரு செல் அமைப்புடைய அனைத்து இடங்களிலும் பரவி இருக்கக்கூடிய ஒரு நுண்ணுயிரி. எத்தனை பெருசு பாருங்கள், மனப்பாடம் பண்ணிக்கணும். ஸோ பாக்டீரியாஸ் ஆர் ப்ரோக்ரியாட்டிக் யூனிசெல்லுலர் உபிகட்டஸ் மைக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசம். இதை பற்றி படிச்சிங்க அப்படின்னா அதுக்கு பேர் பாக்டீரியோபயாலஜி. சரிங்களா? சரி, ஃபஸ்ட்டு யாருங்க டிஸ்கவர் பண்ணாங்கன்னா 1676 ஒரு டச்சுக்காரர். அவர் பேர் வந்து ஆண்டான் வேன் லியூவென்ஹோக். சரிங்களா? ஆண்டான் வேன் லியூவென்ஹோக் அவர் தான் பாக்டீரியாவை முதலில் அவர் கண்டுபிடிச்ச அந்த பாக்டீரியா பேர் என்னங்க? அனிமல்குலஸ்.
அனிமல்க்யூல்ஸ் என்ற பெயரை அழைத்து அந்த பாக்டீரியாவுக்கு பெயரை வைத்தார். அதுக்கப்புறம் தான் இவர் 1676க்கு அப்புறம் தான் பாக்டீரியாவுக்கு பெயரை வைத்தவர் யார்? 1829ல் இந்த ஹெரன்பெர்க் பாக்டீரியம் அப்படிங்கிற ஒரு பெயரை வைத்தார். சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, உலகில் தோன்றிய முதல் உயிரியும் அவன் தான், பாக்டீரியா தான் உலகில் தோன்றிய முதல் உயிரி. சரி, ஓகே. பாருங்கள், இப்போது அடுத்த ஒரு உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா அப்படின்னு ஒரு புக்கில் இருக்குது. எல்லாம் இது மாதிரி இருக்கிறதெல்லாம் உட்காந்து மனப்பாடம் பண்ணிக்கணும், எக்ஸாமில் கேட்பாங்க. குடல் மற்றும் இரைப்பை புண்கள் ஹெலிகோபாக்டர் பைலரி என்ற கிராம் எதிரி பாக்டீரியாத்தால் ஏற்படுகிறது. புரியுதுங்களா? ஸோ ஹெலிகோபாக்டர் பைலரி அப்படிங்கிற ஒரு பாக்டீரியானால தாங்க இந்த குடல் இரைப்பை புண் வந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பேசிலஸ் துரின்சியன்சிஸ் என்ற பாக்டீரியத்தில் பெறப்படும் பிடி நச்சு பயிர்களின் பூச்சி எதிர்ப்பை தன்மையை அதிகரிக்க உதவக்கூடிய இந்த பிடி கிராப்ஸ் அப்படிங்கிறதாமா. ஸோ எல்லாம் வந்து சாதாரணமாக நடந்துட்டு இருக்கிறத உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதே மாதிரி ப்ரோபயாட்டிக்ஸ் அப்படின்னு இருக்குது. சந்தையில் ப்ரோபயாட்டிக் பால் பொருட்கள் அப்படின்னு கிடைக்குதுங்க. சந்தையில் ப்ரோபயாட்டிக் பால் பொருட்கள் அது என்னது? லாக்டோபேசிலஸ், அதே மாதிரி ஃபைஃபிடோபாக்டீரியம் போன்ற ப்ரோபயாட்டிக் ஒரு தயிருங்க, தயிர் பசை. சரிங்களா? ப்ரோபயாட்டிக் அப்படின்னு சொல்லி இதே மாதிரி ஒரு எம்பளமில் நீங்கள் வந்து வெளியே விற்கும். அது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லாக்டோபேசிலஸும் அதே மாதிரி ஃபைபிடோபாக்டீரியம் ரெண்டும் கலந்து உருவான ஒரு ப்ரோபயாட்டிக் தயிருங்க, ப்ரோபயாட்டிக் தயிர். அதே மாதிரி யூடிஐன்னு ஒன்று இருக்குது. யூடிஐ அது என்னது? யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன். குழந்தைங்களுக்கு சிறுவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு தொற்று இன்ஃபெக்ஷன். இந்த இன்ஃபெக்ஷன் எதனால் வருது அப்படின்னா பாக்டீரியானால் வருது. அந்த பாக்டீரியா எது அப்படின்னு கேட்டாங்கன்னா பிஹெச்பி. சரிங்களா? பிஹெச்பி பாலிஹைட்ராக்சி பியூட்டிரைட். பாலிஹைட்ராக்சி மனப்பாடம் பண்ணிக்கிற மாதிரி சின்னதாக பாருங்கள். டு யூ நோ எதில் இருக்கும்? டு யூ நோ அப்படிங்கிறது எதில் இருக்குது? நம்மளுடைய சமச்சீர் புக்கில் இருக்கக்கூடிய டு யூ நோ அப்படிங்கிறது சிச்சுவேஷன். சரிங்களா? அது மாதிரி கேட்குறதெல்லாம் நீங்கள் உட்காந்து மனப்பாடம் பண்ணி 10 தடவை படித்து மனப்பாடம் பண்ணிக்கலாம். அதெல்லாம் வந்து டைரக்ட் கொஷின்ஸ் எக்ஸாமில் கேட்பாங்க. அதாவது உங்களுக்கு வந்து சயின்ஸில் 30 கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா இது மாதிரி பகுதியிலலாம் டச் பண்ணுவாங்க, படித்து வச்சுக்கிறோம். சரிங்களா? இது வந்து பயோடிகிரேடபிள் மைக்ரோபியல் பிளாஸ்டிக் பயோடிகிரேடபிள் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமானது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பாக்டீரியாவுடைய பயன்கள். பாக்டீரியா சாதாரண விஷயங்கள். பாக்டீரியா பேசிக்கலி அவன் கெட்டவனே கிடையாது, அவன் நல்லவன்னு சொன்னோம் ஆரம்பத்தில். அதனால தான் அந்த நல்ல பாக்டீரியாவை சாகடிக்குதுங்க இந்த வைரஸு. அதுக்கு பேர் தான் பாக்டீரியோபேஜ் அப்படின்னு படிச்சுட்டு வந்தோம். இப்போ பாருங்கள், இந்த பாக்டீரியா எங்கெங்கெல்லாம் பயன்படுது? மண் வளத்தில் அமோனியமாக்கல், அமோனிஃபிகேஷன் சொல்லுவாங்க. பேசிலஸ் ரமோசஸ் பேசிலஸ் மைகாட்டஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா இது தாவரங்கள் விலங்குகளுக்கு பயன்படுகிறது. நைட்ரஜன் ஆக்கம் நைட்ரோபாக்டர் நைட்ரோசோமோனஸ் நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்போம். நைட்ரஜன் ஃபிக்சேஷன் பண்ணக்கூடிய இந்த லெகுமினஸ் பிளான்ட்லாம் கேள்விப்பட்டீங்களா? அதுவும் இது பயன்படுத்தக்கூடியது. அதுதான் வந்து நைட்ரஜனை நிலைப்படுத்தக்கூடிய இந்த லெகுமினஸ் பிளான்ட்டில் அசட்டோபாக்டர், கிளாஸ்ட்ரீடியம், ரைசோபியம் அப்படிங்கிற பிளான்ட்ஸ்லாம் இருக்குது. அந்த பிளான்ட்ஸ் வச்சோம் அப்படின்னா நிறையா வந்து பாக்டீரியா உருவாகி வளிமண்டலத்திலேருந்து நைட்ரஜனை பிடிச்சி இழுத்து அப்படியே தாவரங்களுக்கு நிலைநிறுத்தும். அதான் வந்து இவங்க. அடுத்து பாருங்கள், சில பாக்டீரியாக்கள் வந்து ஆன்டிபயோட்டிக்காகவும் இருக்குதுங்க, உயிர் எதிரி பொருளாகவும் இருக்குது. ஸ்ட்ரெப்டோமைசின் கேள்விப்பட்டிருப்போம், ஆரியோமைசின், குளோரோமைசிட்டின், பெசிட்ரசின், பாலிமிக்சின் எல்லாம் படித்து வச்சுக்கோ, கேட்பாங்க பல முறை சொல்லியாச்சு. ஸ்ட்ரெப்டோமைசின் ஈஸியாக ஞாபகம் வச்சுருக்கலாம். ஸ்ட்ரெப்டோமைசினில் ஸ்பெக்ட்ரோமைசிஸ் கிரைசிஸ்னு அப்படின்னு சொல்லி ஒரு பாக்டீரியா இருக்குது. ஆரியோமைசினில்
ஸ்ட்ரெப்டோமைசிஸ் ஆரியோபேசியன்ஸ் அப்படின்னு இருக்கும். அதனால் மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு ஒரு பாக்டீரியா என்னென்ன பாக்டீரியா இதுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு கேட்டது குறைவாக தான் இருக்குது. ஆனால் யூசர்ஸ் வந்து கேட்பாங்க, படித்து வச்சுக்கோ. ஸ்பெக்ட்ரோமைசின் எதுக்கு பயன்படுது, ஆரியோமைசின் எதுக்கு பயன்படுது, குளோரோமைசிட்டின் அப்படிங்கிறது எதுக்கு பயன்படுது அப்படின்னு ஒவ்வொன்றையும் நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணி படிச்சுக்கணும். தொழிற்சாலையில் பாக்டீரியா லாக்டிக் அமிலமாக பயன்படுகிறது, வெண்ணெயில் பயன்படுது, பாலாடை கட்டி, தயிர் எல்லாத்துலேயும் இது வந்து வருது. ஸோ யோகார்ட், வினிகர் ஒவ்வொன்றுலேயும் என்னென்னா பாக்டீரியாக்கள் இருக்குது அப்படின்னு இந்த பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணி ஸோ மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? இப்போ எவ்வளோ படிக்க வேண்டியது இருக்குது இல்லையா? ஸோ இப்போ பார்த்தோம் இல்லையா, அதுவே அப்படியே இங்கிலீஷில் இருக்கும். ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு இந்த இங்கிலீஷில் அப்படியே பார்த்துக்கோ. அடுத்தது பாருங்களேன், ஒரு முக்கியமானது பிளான்ட் டிசீஸில் பாக்டீரியா. ரைஸில் என்ன இருக்கும்? பாக்டீரியல் பிளைட். ஸோ பாக்டீரியல் பிளைட்டு எந்த பயிருக்கு வரும் அப்படின்னா அரிசி, நெல்லுக்கு வரும் அப்படின்னு படிச்சுக்கணும். ஆப்பிளுக்கு ஃபயர் பிளைட், கேரட்டுக்கு சாஃப்ட் ராட், சிட்ரஸ்க்கு சிட்ரஸ் கேங்கர், காட்டனுக்கு வந்து ஆங்குலர் லீஃப் ஸ்பாட், பொட்டேட்டோ ரிங் ராட், அதே மாதிரி பொட்டேட்டோ ஸ்கேப். ஸோ இதோடைய வைரஸ் பாக்டீரியாவுடைய நேமும் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோ. அதே மாதிரி அனிமல்ஸ் கேட்டிலுக்கு வந்து பார்த்துங்க 3 வகையாக இருக்குது. ஸோ பிரிஸ்லோஸ், போவினி, டியூபர்குலோசிஸ், பிளாக் லக். ஷிப்பு வந்து ஆந்த்ராக்ஸ், இது வந்து ஃபேமஸானது, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஷிப்பு வந்து வச்சுட்ருக்கோம். இல்லாமல் ஆந்த்ராக்ஸ் நோய் வரும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அப்படியே தமிழில் இருக்குது. ஸோ தமிழ்லேருந்து நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஹியூமன் டிசீஸு, இந்த பகுதியை இன்னும் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணி படித்து வச்சுக்கோ. எப்படி படித்து வைக்க பாருங்கள், என்ன எப்படி வச்சுக்கிறது, அதனுடைய பாக்டீரியாவுடைய நேமு கண்டிப்பாக படித்தே ஆகணும், மனப்பாடம் பண்ணியே ஆகணும். நான் இங்கே படிச்சுட்டு சும்மாவே வந்து ஓரலாக டிக்டேட் பண்ணுற மாதிரி சொல்லிடலாம். ஆனால் நீ உட்காந்து கண்டபடி படிக்கணும். ஸோ டெட்டனஸ் அப்படின்னாலே வந்து கிளாஸ்ட்ரிடியம் டெட்டனி. ஆனால் டெட்டனி நேம் வந்து டெட்டனஸ்ன்னு கேட்கவே மாட்டாங்க. டிப்திரியான்னு கேட்டு அது கார்னி பாக்டீரியம் டிப்திரியா அப்படின்னு கேட்கவே மாட்டாங்க. பாருங்கள், இதை கேட்பாங்க. பிளாக் அப்படிங்கிற நோயுடைய பாக்டீரியா என்ன பாக்டீரியான்னு கேட்பாங்க. சம்மந்தம் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? எர்சினியா பெஸ்டிஸ் இது மாதிரி இருக்கிறத மனப்பாடம் பண்ணு. சேமாகவே இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து அப்படியே ஞாபகத்தில் வச்சுக்கலாம். லெப்ரஸிங்கிற ஒரு பாக்டீரியா, அந்த நோய்க்கு பேர் என்ன, அந்த பாக்டீரியா நேம்னா மைக்கோ பாக்டீரியம் லெப்பரே. ஸோ லெப்பரே வச்சு அது கண்டுபிடிச்சிடலாம். டைஃபி வச்சு டைஃபாய்டு கண்டுபிடிச்சிக்கலாம், காலரே வச்சுக்கலாம், டியூபர்குலோசிஸ் எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம், ஈஸியாகவே சொல்லிடலாம். சரியா? ஆனால் பிளாக் புதுசாக இருக்குது பாருங்கள், எர்சினியா பெஸ்டிஸ் இது மாதிரி இருக்கிறத வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், உங்களுக்கு தெரியுமா இது மாதிரி ஒன்று சீடோமோனோஸ் பூட்டியா அப்படிங்கிற ஒரு மாற்றத்துக்கு உட்பட்ட ஒரு என்னதுங்க சூப்பர் பக் ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்டு விச் பிரேக் டவுன் ஹைட்ரோகார்பன்ஸ் புரோட்டீன், எ சிங்கிள் செல் புரோட்டீன் டெரிவேட் பை மெத்திலோஃபிலஸ் அண்டு மெத்திலோட்ரோபஸ். சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு வந்து நடந்துகிட்ருக்குது. இதை வந்து பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கணும். அடுத்தது வந்து பாருங்கள், ப்ரோக்ரேட்டிக் துருவக்கரடிங்க. இது ஒரு ப்ரோக்ரேட்டிக்கு துருவக்கரடி. இது சாதாரண உல்லாச பயணத்தை வந்து மேற்கொள்ளும்போது அப்பனோ கோப்சா மண்டானா அப்படிங்கிற நீளும் பசும்பாசி துருவக்கடின் உரோமங்களை மேல் வளரக்கூடியது, பச்சை கலராக வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா, அது ஒன்று வளரக்கூடியது ஒரு நோய் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. ஃபங்கி. ஸோ இது வரைக்கும் பார்த்தோம் வைரஸ், அதுக்கப்புறம் பாக்டீரியா, மூன்றாவது வந்து பாருங்கள் ஃபங்கி. ஸோ இந்த ஃபஸ்ட்டு பேஜ்லேயே நம்ம பார்த்துப்போம், வரிசையாக ஒருத்தராக பார்த்துட்டு வருவோம். பூஞ்சைகள், இது 2ஆம் உலகப் போருக்கு பின்னு ஃபேமஸ் ஆனதுங்க. எப்படி அப்படின்னா பெனிசிலின் அப்படிங்கிற ஒரு நேமில் ஃபேமஸ் ஆனது. ஸோ அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் 1928ஆம் ஆண்டு தான் கண்டுபிடிச்சார். மருத்துவ உலகிலேயே ஒரு மிக மைல்கல்லுன்னு சொல்லலாம். அதே மாதிரி
செரண்டிபிட்டின்னு சொல்லுவாங்க. செரண்டிபிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்? மருத்துவ உலகில் ஒரு தற்செயலான நிகழ்வு. தற்செயலாக ஒரு நிகழ்வு நடந்துச்சுங்க 2ஆம் உலகப் போருக்கு பின். நெறைய உயிர்கள் காப்பாற்றப்படுவதற்கு பென்சிலின் மஞ்சள் நிற பொடிய பயன்படுத்தினாங்களாமா. ஒரு வியப்பு மிக்க ஒரு உயிர் எதிரி ஆன்டிபயாட்டிக்கா வந்து செயல்பட்டு 1945 இந்த நிகழ்வுக்காக அலெக்சாண்டர் ஃப்ளெமிங்க்கு நோபல் பிரைஸ் குடுத்தாங்க. அந்த மைக்காலஜி அந்த பூஞ்சை அப்படிங்கிறது என்னன்னா அப்படின்னு பாருங்க. 1729 மைசிலி வித்து வளர்ப்பு சோதனை செய்தவர். சரிங்களா? மைசிலி அப்படிங்கிறது கண்டக்டர் இந்த ஸ்போர் கல்ச்சர் எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சார். 1767 ஃபாண்டனா பூஞ்சைகள் தாவரங்களை நோய் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நிரூபித்து காமிச்சார் ஃபாண்டனா. 1873 ஃப்ளாக்ஸி மனிதர்களின் பூஞ்சைகள் ஒவ்வாமை ஏற்படுத்தும் என்பதை நிரூபித்தவர். 1906 ஃப்ளாக்ஸி பூஞ்சைகளின் மாற்று உடலத்தன்மை ஹெட்டெரோதாலிசம் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சாரு. 1952 ஃபாண்டி கார்போ ராப்பர் 2 பேரும் சேர்ந்து பாலினை ஒத்த தன்மை கொண்டதை கண்டுபிடிச்சார். பேராசெக்சுவலிட்டி சைக்கிளை வந்து கண்டுபிடிச்சாரு. ஸோ இந்த ஃபங்கஸ் பற்றி படிக்கிறது மைக்காலஜி அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. அதுவும் வந்து ஒரு ஃபேமஸான படிப்பு தான். இந்த மைக்காலஜி இந்த ஃபங்கஸ் அப்படிங்கிறது சாதாரணமாக வந்து எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ்லாம் இருக்குதுங்க. இது உணவுப் பொருளாகவே சில பயன்படுத்துகிறோம். லென்டினஸ் எடோட்டஸ், அக்காரிக்கஸ் பைஸ்போர்ஸ், வால்வெரியல்லா, வால்வேசியா போன்ற ஊட்ட மதிப்புடைய உணவகம் இருக்குது பார்த்தீங்களா? அதெல்லாம் வந்து ஊட்டச்சத்துங்க. ஊட்டச்சத்துக்கு அது பயன்படுத்தக்கூடியது. ஈஸ்ட்டுகள் விட்டமின் பியையும் எரித்ரோமைசின் ஆஸ்பிஇ விட்டமின் B12ஐயும் தருகிறது. எவ்வளோ பாருங்கள், முக்கியமானது. எல்லாம் எக்ஸாமில் கேட்பாங்க, படித்து வச்சுக்கோ. அதே போல் மருத்துவம் பூஞ்சைகள் மருத்துவத்தில் பாருங்கள், பாக்டீரியாக்களின் வளர்ச்சியை தடுக்கும் மற்றும் அழிக்கும் 2 வேலையும் செய்யக்கூடியவங்க இந்த பூஞ்சைகள். சரிங்களா? இந்த பூஞ்சைகள் பென்சிலியம் நொட்டேட்டம் அப்படிங்கிறது தான் இந்த பென்சிலியம். அதே மாதிரி செஃபலோஸ்பெரின்கள், ஆக்ரிமோனியம் கிரைசோனிஜம், கிரைசோபாலினம், அதான் பென்சிலின், கிரைசோசால்வம் எல்லாமே அதுக்குள்ளே அடங்கக்கூடியது. அதே மாதிரி எர்காட்டமைன் அப்படிங்கிறது எர்காட் ஆல்கலாய்டு. இது மாதிரி இருக்கக்கூடிய இரத்த குழாயை வந்து சுருங்கி வைக்கும் தன்மையை மருந்துகளில் பயன்படுத்தக்கூடாது. அதே மாதிரி கரிம அமில உற்பத்தி ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆர்கானிக் ஆசிடில் வந்து இந்த ஃபங்கஸை பயன்படுத்துகிறாங்களாமா. எப்படி அப்படின்னு பாருங்கள். சிட்ரிக் அமிலம், குளுக்கோனிக் அமிலம் தயாரிப்பதற்கு ஆஸ்பெரிஜில்லஸ் நைஜர் அப்படிங்கிற ஒரு பூஞ்சையும், இட்டாகோனிக் அமிலம் தயாரிக்க ஆஸ்பெரிஜில்லஸ் டெரியஸ், கோஜிக் அமிலம் தயாரிக்க ஆஸ்பெரிஜில்லஸ் ஒரைசா பூஞ்சையும் பயன்படுத்தப்படுகிறது. ஸோ மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். இதுதான் எக்ஸாமில் கேட்கக்கூடிய பிளேசஸ். ஸோ சிமிலர்லி நெக்ஸ்ட் வந்து பேக்கரியிலங்க. ஸோ பேக்கரி அண்ட் ப்ரீவரி, இந்த பேக்கிங், இந்த இதெல்லாம் அங்கே பிஸ்கட்டு பன்னுலாம் தயாரிக்கிறாங்களே, அங்கேயும் இந்த ட்ரிங்க்ஸு, இந்த வைனு, அதுக்கப்புறம் அந்த பீர் தயாரிக்கிறாங்க பார்த்திங்களா, அந்த இடத்துலையும் இந்த பாக்டீரியாவை பயன்படுத்துகிறாங்க. பாருங்கள் என்ன பாக்டீரியான்னு பாருங்கள். சக்கோரைமிசிஸ் செரிவிசியே அப்படிங்கிற ஒரு ஈஸ்ட். சரிங்களா? அந்த ஈஸ்ட் வந்து என்சைம் நொதித்தல் மூலம் சர்க்கரையை ஆல்கலாக மாற்றி உதவுகிறது. படித்து வச்சுக்கணும். அதே மாதிரி ரொட்டியில் வந்து பார்த்திங்கன்னா, ரொட்டியில் ஒரு ஈஸ்ட், அந்த ஈஸ்ட் பேர் என்னென்னா பெனிசிலியம் ராக்குவி போர்ட்டை, பெனிசிலியம் கேம்பர்டி பாலாடை கட்டி உற்பத்தி செய்வதற்கும் இது பயன்படுகிறது. அதே மாதிரி நொதிகள், என்சைம்ஸ், ப்ரொடக்ஷன் ஆஃப் என்சைம்ஸ்லையும் வந்து இந்த பூஞ்சைகளை பயன்படுத்துகிறாங்க. ஆஸ்பெரிஜில்லஸ் ஒரைசே, ஆஸ்பெரிஜில்லஸ் நைஜர், சரிங்களா, அதெல்லாம் வந்து அமைலஸாக பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி புரோட்டியஸ் லாக்டஸ் இப்போ நொதிகளையும் பயன்படுத்துகிறாங்க. ஸோ பாலாடை கட்டிலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து ஃபுல்லாக பூஞ்சைகள். ரனைட் மியூக்கர் அப்படி சிற்றினத்திலேருந்து உருவாக்கக்கூடியது.
அதே மாதிரி அக்ரிகல்ச்சரில் வந்து மைக்கோரீசியாவை உருவாக்கக்கூடிய ரைசோடோனியா, பால்ஸ், அதுக்கப்புறம் ஸ்கிலிரோமெடெரா அப்படிங்கிற பூஞ்சைகள், தாவரங்கள், நீர் கனிமப் பொருட்கள்லாம் உறிஞ்சுவதற்கு இது பயன்படுகிறது. ஸோ எல்லாம் எவ்ரி ஸ்டேஜை நீங்கள் வந்து இந்த இடத்துல மனப்பாடம் பண்ணி படிச்சுக்கணும். ஸோ புக்கில் உள்ளது அப்படியே நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் போட்டு எடுத்துக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஹார்ம்ஃபுல் ஆக்டிவிட்டீஸ்லேயும் இது வந்து செயல்படுது. ஸோ டோட்ஸ்டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. டோட்ஸ்டூல் அப்படின்னா தவளை இருக்கை பூஞ்சைகள். ஸோ அமானிட்டா ஃபொலையாட்டஸ், அமானிட்டா வெர்னா, போலிட்டஸ், சட்டான்ஸ் போன்ற நச்சுத்தன்மை காளான்கள்ங்க. அதுக்கு பேர் வந்து டாட்ஸ்டூல்ஸ் என்ற பேரில் அறிமுகப்படுத்துகிறாங்களாமா. அதே மாதிரி ஆஸ்பிரிஜில்லஸ், ரைசோபஸ், மியூக்கர், பெனிசிலியம் போன்ற உணவு கெட்டுப்போவதற்கு காரணமாகிறது. அதே போல் ஆஸ்பிரிஜில்லஸ் ஃப்ளவஸ் பூஞ்சை உணவுப் பொருட்களின் புற்றுநோயை, அதான் அஃப்லாடாக்சின், எங்கே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாமா அஃப்லாடாக்சினுக்கு? சப்போஸ் நம்ம வந்து கோதுமை, அரிசி வீட்டில் பல நாட்களாக வச்சிட்ருக்கோன்னு வச்சுங்க, நமக்கே தெரியாமல் 1 or 2 or 3 ட்ராப்ஸ் வாட்ரு அதில் விழுந்துருச்சுன்னா, நம்ம வந்து அரிசி எடுக்கும்போதும் அல்லது கோதுமை எடுக்கும்போது அப்படியே இந்த பொறி உருண்டை மாதிரி உருண்டையாக ஒன்று இருக்கும், பார்த்துருப்பீங்க. அது ரொம்ப ரேர் கேஸ் தான். அதை என்ன பண்ணுவாங்க, சில பேர் தூக்கி வீசிடுவாங்க. பழைய காலத்தில் வந்து அது தூக்கி வீசிடுவாங்க. இந்த காலத்தில் அவங்களுக்கு தெரியல, தண்ணியிலே போட்டு கலக்கிறாங்க. அப்படி பொறி உருண்டை மாதிரி ஒரு கோதுமையோ, பொறி உருண்டை மாதிரி ஒரு அரிசியோ உள்ளே இருந்துச்சு அப்படின்னா அது பயன்படுத்தக்கூடாது. அதுக்குள்ளே இந்த அஃப்லாடாக்சின்னு சொல்லக்கூடிய ஆஸ்பிரிஜில்லஸ் ஃப்ளவஸ் பூஞ்சைனால தான் அது உருவாகிருக்கிறது. இதை தொடர்ந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு காய்ச்சல் வரும். இன்னொரு அருமையான எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலை, நிலக்கடலை, கிரவுண்ட் நட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் அஃப்லாடாக்சின் அதிகமாக இருக்கும். அதனால தான் அது கசப்பு தன்மையாக இருக்கும். அதனால தான் நம்ம வந்து அதில் வந்து வெல்லம் போட்டு சாப்பிடுவோம். ஏன் கசப்பு தன்மை ஆகக்கூடாது அப்படின்னு. இது மாதிரி இந்த அஃப்லாடாக்சினுடைய பூஞ்சைகளுடைய தாக்கங்கள் அதிகமாக இருக்கும். இதனால் ஏற்படக்கூடிய நோய், தாவரத்தில் நெல்லில் இருந்துச்சு அப்படின்னா மேக்னோஃபோர்த்தோக்ரைசே அப்படிங்கிற நோய் காரணியாக வருது. கரும்பில் இருந்துச்சு அப்படின்னா கெலிட்டோட்ரைக்டம் பாலக்கேட்டம், பீன்ஸில் இருந்துச்சுன்னா கெலிட்டோட்ரைக்டம், அதே மாதிரி ருசிபேர குடும்பத்தை சேர்ந்தது அல்போகோண்டிடா. இது மாதிரி நிறையா பெயர்கள் இருக்குது, மெதுவாக படிக்கணும். ஆனால் அதெல்லாம் தேவையில்லை, இது 100% படிச்சுக்கோ. மனிதர்களுக்கு ஏற்படும் நோயில் தான் எக்ஸாம்லேயே கேட்பாங்க. இந்த சேற்றுப்புண் சொல்கிறோம் இல்லையா, அந்த சேற்றுப்புண் அப்படிங்கிறது எஃபிட்டோமொபெட்டான் பிளாக்கோசம் அப்படிங்கிற ஒரு பூஞ்சையினால் வருது. கோண்டியாசிஸ் அப்படிங்கிறது கோண்டிட்டா அல்ஃபின்சின்ஸ். அதே மாதிரி கொக்கிடியா டொமைக்கசிஸ், அதுவும் கொக்கிடியாஸ் இமாட்டிஸ். ஆஸ்பெரஜில்லஸ் பியூமிகேட்டஸ். இதை நீ மனிதர்கள் ஏற்படும் நோய்களை வந்து சிறப்பாக படிச்சுங்க, மற்றவங்களுக்கு தேவையில்லை. அதுவே நம்ம இங்கிலீஷில் அப்படியே இருக்குது, பார்த்துக்கலாம். அடுத்த ஒன்று பாருங்கள், உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒன்று கேட்டிருக்காங்க. இதுவும் ஒரு முக்கியமானது தான் பாருங்கள். டெர்மோஃபைட்ஸ். வாட் இஸ் டெர்மோஃபைட்ஸ்? தோலில் தொற்றுதல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பூஞ்சைகள். எடுத்தா வந்து ட்ரைகோபாட்டான், டினியா, மைக்ரோஸ்பாம், எபிட்டோரோமோபடைன். இதெல்லாம் வந்து என்னங்க, நம்ம தோல் நோய்ங்க. இது தோலில் வந்து பூஞ்சைகள் வந்து உட்காரக்கூடியது. உருளைக்கிழங்கில் ஃபைட்டோதோரா இன்ஸ்பெக்டன்ஸ் அப்படிங்கிற பூஞ்சை ஏற்பட்டு வெப்ப நோயாக மாறிடும். இது மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இதுவும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொடுக்கக்கூடியதெல்லாம் உட்காந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ரெட் டைடு. சிவப்பு அலை என்பது என்ன? சிவப்பு அலை என்பது டைனோஃப்ளாஜெல் லேட்டுகளால் ஆன ஜிம்னோடீனியம் பிரைவி, கோனியாலக்ஸ் டாமரிசிஸ் போன்ற நச்சு பாசி போலிவினால் ஆல்கல் ப்ளூம் எனப்படும் விளைவால் உருவாக்கூடியது. 1982
புளோரிடாவின் மேற்கு கடலோர பகுதியில் பல்லாயிரக்கணக்கான மீன்கள் செத்து மடிவதற்கு காரணமானது இந்த ரெட் டைட் அப்படிங்கிற ஒரு டாக்ஸிக் ப்ளூம் ஆஃப் டிக்னோஃப்ளாக்லேட்ஸ் லைக் கெம்னோமிடியம் பிரீவ், கைனாலெக்ஸ் அண்ட் டெமரனீசிஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோ. எக்ஸாமில் கேட்பாங்க, படிச்சுக்கோ. கொஞ்சம் வாயில் நுழையாமல் தான் இருக்கும், கஷ்டமாக தான் இருக்கும், படித்து தான் ஆகணும். ஸோ இதோட வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டு முடியுது. இப்போ நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம வந்து பிளான்ட் கிங்டம் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதான் வந்து பார்ட் 2. அது வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.